Before we wind up, we would like to welcome Mr. Ilanjariyan sir, who has graced us with his presence, honoring this moment and giving us the pleasure of being with us. May I request him to share a few words with us. இங்கே வருகை தந்து அமைதியான முறையில் சிறப்பித்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாணவிகளுக்கும் மரியாதைக்குரிய இந்த ஸ்கூல் நிர்வாகி அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஸ்கூல் டீச்சர்ஸ் அவர்களுக்கும் உடன் வந்திருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் குருராம் அண்ணன் சேகர் அவர்களுக்கும் தமிழ் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்த அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா நல்ல மாணவர்களுடைய வரவேற்பு பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அதிலும் சிறப்பு, இராணுவத்தை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய NSS மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மெய் சிலிர்த்து விட்டது. நம் தேசத்தில் நம் இராணுவம் எப்படி அங்கு செயல்படுகிறதோ அந்த போன்ற ஒரு அணிவகுப்பு நிகழ்ச்சியை இங்கே நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய அந்த மாணவ செல்வங்களுக்கு என் முதற்கண் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி ஆரம்பித்து 38 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த பகுதியில் முதலில் சேத்தியத்தோப்பில் துவங்கப்பட்ட போது இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்களை நாங்களாம் சென்று வேடிக்கை பார்த்தது ஒரு காலம். அது பிரைமரி, அப்போ பிரைமரி ஸ்கூலாக தொடங்கப்பட்ட போது எங்கள் பகுதியில் உள்ள மக்கள் இதை சென்று டெய்லி வேடிக்கை பார்ப்பாங்க. என்ன பசங்க டிசிப்ளினாக ரொம்ப டீசெண்டாக வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்றது, படிக்கிறது. ஆங்கில புலமைக்கு ஆசைப்பட்டு அந்த காலத்தில் வந்து நிறைய பெற்றோர்கள் ஆசைப்பட்டு வந்து சேர்த்தாங்க. அதன் பிறகு நல்ல ஒரு அமைதியான சூழலை தேர்ந்தெடுத்து இந்த சூழலில் பள்ளி மாணவர்கள் படிப்பதற்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இடமாக இந்த இடம் திகழ்கின்றது என்பதை நிர்வாகியினுடைய தந்தையும் நிர்வாகியும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து இந்த அமைதியான சூழலில் இந்த பள்ளி மாணவர்கள் படிப்பு கவனம் செலுத்துவதனால் சிறந்த பயிற்சியாளராக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களும் நிர்வாகியும் ஒவ்வொரு ஆண்டும் ரிசல்ட்டில் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண்களை எடுத்த மாணவர்கள் இங்கு அதிகம் எடுப்பதனால்தான் இந்த பள்ளிக்கூடனுடைய பெருமை இன்று மாவட்டம் முழுவதுமே நல்ல ஒரு பெயர் பெற்றுள்ளது. இதனாலதே பார்த்திங்கன்னா பல பகுதியிலேருந்து மாணவர்கள் வர முடியாத காரணத்தால் இப்போ அந்தந்த பகுதியிலும் சென்று இப்போ புதிய ஒரு ஸ்கூலை வந்து தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நான் பார்த்தப்போ ஆங்கிலத்தில் தான் மாணவர்கள் புலமை என்று நினைத்தேன். அறிவியலிலும் புலமையை காட்டிவிட்டார்கள், தமிழிலும் காட்டிவிட்டார்கள். அனைத்து பாடத்திட்டத்திலும் 100க்கு 100 எடுத்து ஒரு பெரிய பெருமையை சேர்த்துள்ள மாணவர்களுக்கு இந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற ஆண்டு 4 பேர் இந்த மாணவர்கள் நீட்டுக்கு சென்றுள்ளார்கள். இதெல்லாம் பெரிய ஆச்சரியம். நம்ம இங்கே இந்த மாவட்டத்திலே ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு நபர் போகிறதே பெருசு. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்திலேருந்து 4 மாணவர்கள் சென்றுள்ளார்கள். இதெல்லாம் வந்து இன்றைக்கி சாதனையிலும் சாதனை. அதற்கு நல்ல பயிற்சி, நல்ல நிர்வாகத்தினுடைய சப்போர்ட், மாணவர்கள் எப்படி படிக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து முழு நேர கவனமும் மாணவர்கள் மீது தான். பாருங்கள், நான் இது வரைக்கும் போன பள்ளிக்கூட நிகழ்ச்சிகள்லாம் போயிருக்கேன். ஒரு மாணவர்களுக்கு நிழலில் அமர்வதற்கு முதலில் போடப்பட்ட ஒரு ஷெட்டை பாருங்கள். இது நான் எங்கேயும் பார்க்கல, உண்மையாலுமே எங்கேயுமே பார்க்கல. இதுதான் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. இந்நேரம் நாங்கள்லாம் படிக்கக்குள்ள வெயிலில் உட்காந்துருக்கணும். 11 மணியாக இருந்தாலும் 12 மணியாக இருந்தாலும் அடிக்கிற வெயிலில் உட்காந்துருக்கணும். ஆனால் உங்களுடைய நலன் கருதி, உங்களுடைய ஆரோக்கியத்தை கருதி இந்த நிர்வாகம் உங்களுக்கு பள்ளி நிர்வாக சார் மிஸ்டர் சாமுவேல் சுஜின் சார் அவர்கள்
உங்களுடைய முழு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தியிருக்கார் என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது. அவர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதற்காக நீங்கள் அதிக மார்க்கெண்களை எடுக்க வேண்டும். மதிப்பெண்கள் எடுப்பீர்களா? அடுத்த வருஷம் அதிக மாணவர்கள் நீட்டுக்கு செல்ல வேண்டும். அது நான் என் கண்ணாலே இந்த பள்ளிக்கூடத்தில் பரிசு கொடுக்க வேண்டும். செல்வீர்களா? நல்ல ஒரு அமைதியான மாணவர்கள், நல்ல அன்பான மாணவர்கள், திறமையான மாணவர்கள், ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நாடகம். தமிழில் அந்த நாடகத்தை நடத்தியிருந்தார்கள் அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காது. ஒரு ஆங்கிலத்தில் மதுவால் எப்படி ஒரு மாணவ செல்வத்திலே சீரழிக்கிறான், அதை எப்படி அவன் மீண்டு வருகிறான் என்பதை ஆங்கிலத்திலே அந்த நாடகத்தை அவ்வளோ அற்புதமாக நடத்திய அந்த மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு என்று கவர்மெண்ட் வலியுறுத்தினாலும் அதை மாணவர்கள் திறம்பட செய்து காட்டிய சாதனை மிக அற்புதமான சாதனை. வளர்ந்து வரும் சூழ்நிலையில் நாம் கெடக்கூடாது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு நாடகம். உண்மையாலுமே ஒவ்வொரு மாணவர்களும் இதை மனதில் பதித்து கொள்ள வேண்டும். ஒரு பையன் 6 பசங்க கூட போய் சேர்றான், ஃபஸ்ட்டு நான் வேணாங்கிறான், திரும்பி அந்த பையனை கட்டாயப்படுத்தி கெடுக்கிறாங்க, அந்த பையன் ஃபுல்லாக கெடுறான். அப்புறம் அதே பையன் ஸ்கூல் டீச்சரை வார்ன் பண்ணி அவர் திருத்துறார். அதுக்கப்புறம் அவன் திருந்தினதுக்கப்புறம் அவன் நல்ல ஒரு பையனாக மாறுறான். இதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நமது விளையாட்டுத்தனத்தெல்லாம் ஓரங்கைத்து விட்டு நாம் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கி இந்த மாவட்டத்திலே ஒரு முதன்மையான பள்ளிக்கூடமாக திகழ்கிறது எஸ்டிஎஸ் ஸ்கூல். உண்மையாலுமே அந்த நிர்வாகிக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் இந்த மாதிரி எஸ்டிஎஸ் ஸ்கூல் வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருக்கும் ஒரு கனவு, நம்ம ஸ்கூலில் ஒரு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு பசங்க இல்லை, நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்க ஸ்கூல் இல்லைன்னா ஒரு ஏக்கம் இருந்தது. அது இப்போ நிறைவேற்றப்பட்டு இப்போ இன்றைக்கி எங்கள் கண்ணு முன்னாடியே நடந்தது. ஒரு ஆங்கிலத்திலே ஒரு நாடகத்தை அற்புதமாக உரையாற்றிய மாணவர்கள் மெய்சிலிர்க்க வைத்தார்கள். நீங்கள் அனைவரும் ஒரு ஆங்கில புலமையை கற்க வேண்டும். அதேமாதிரி தமிழ், அறிவியல், வரலாறு, கணிதம் அனைத்திலும் நல்ல மதிப்பெண்களையும் எடுத்துருக்கீங்க. ஸோ எல்லாத்துலேயும் சம ஒரு திறமையை நீங்கள் காட்டுறீங்க. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, மிஸ்டர் சாமுவேல் சுஜின் அவர்களுக்கு எங்கள் பகுதியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு எப்படி நீங்கள் 12th வரைக்கும் கொண்டு வந்தீர்களோ இதே மாணவர்கள் வெளியில் செல்லாத வகையில் ஒரு நல்ல கல்லூரியை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எங்களுக்கு இந்த சூழலை படிச்சுட்டு நீங்களே ஒரு கல்லூரியை கொண்டு வாங்க. எங்கள் பிள்ளைங்கள்லாம் அதே கல்லூரியில் இன்னும் திறமையை அதிகமாக வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி தேசத்தில் போய் சாதிப்பார்கள். அதனால் இந்த நிகழ்ச்சியில் ஒரு கோரிக்கை, எப்படியாவது இந்த நிர்வாகம் ஒரு கல்லூரியை கொண்டு வர வேண்டும். இதே பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் கல்லூரியை முடித்துவிட்டு அவர்கள் இந்த நாட்டுக்கு சாதனையாளராக செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பை தந்த அந்த ஸ்கூல் நிர்வாகி தம்பி சாமுவேல் சுஜின் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், சக டீச்சர்ஸ் அவர்களுக்கும், பெற்றோர் சங்கத்திற்கும், பெற்றோர் சங்க தலைவர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you so much, sir, for kind words. We will not just stop at becoming a college, we will also become an university in the future with all your guidance and blessings.